சண்டே எல்லாரும் டாம்பூம் தடபடலாம் சாப்பிடுவாங்க. பட் நம்ம வெயிட் லாஸில் இருக்கவங்க எப்படி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு ரொம்ப கிரேவிங்ஸ் வரும், ரொம்ப ஆசைகள் வரும் போய் சாப்பிட்றலாமா அப்படின்ட்டு. அப்படிலாம் சாப்பிட்றாதீங்க. நம்மளுக்கும் கூட டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வெயிட் லாஸ்க்கு உதவுற மாதிரி ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷும் சாப்பிட முடியும். அதே நேரத்தில் நம்மளுக்கு வெயிட் லாஸும் ஆகும், நம்ம விரும்பினதும் சாப்பிட முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சிம்பிளான மெனு தான். சீரக சம்பா சிப்பி காளான் டபுள் பீன்ஸ் போட்டு சிம்பிளான ஒரு பிரியாணியும், அதுக்கப்புறம் இது வந்து 65 மாதிரி காலிஃப்ளவர் அப்படிலாம் நினச்சிடாதீங்க, காலிஃப்ளவர் ஃப்ரை தான். வாங்க வெயிட் லாஸில் இருக்கவங்க எப்படி காலிஃப்ளவர் ஃப்ரை எடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெயிட் லாஸில் இருக்கும்போது வாரம் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் ஃபுட் எடுக்கணும், அதே நேரத்தில் அந்த பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் இல்லையா? அதுக்காக இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற ஃபுட் அப்படின்றது காளான் பிரியாணி தான் பண்ண போகிறேன். காளான் அப்படின்றது நான் வந்து சிப்பி காளான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க டபுள் பீன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக உரிச்சிருந்தது, இது 100 கிராம் எடுத்துக்கிறேன். சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸ் இருக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, சீரக சம்பா ரைஸ் எடுங்க. கருப்பு கவுனி அரிசி மாதிரி தான் இதுவுமேவும். கருப்பு கவுனி அரிசியும் விவசாயம் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆகும், அதே மாதிரி இதுவும் 11 மாதம் ஆகும் கிட்டத்தட்ட. நான் இது வந்து எந்த அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 150 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் வந்து 150 கிராம். நல்லா அலசிட்டு 2 அலசு அலசிட்டு 1.5 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்படியேவும். அடுத்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போடுவேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்களா, அது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இந்த 3ஐயும் போட்டு ஒன்றா அரைச்சி அப்படியே பேஸ்ட் மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1.5 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸுக்கு. சரி வாங்க இப்போ செய்யலாம். 1 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த கரண்டிக்கு 4 கரண்டி ஊற்றினா தான் எங்கள் வீட்டில் வந்து 1 டீஸ்பூன் அளவு வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். கடுகு உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுடலாம். கருவேப்பிலையும் இது கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எங்கிட்ட இல்லை, தீர்ந்துருச்சு, அதனால் போட முடியல. எப்பயுமே சமைக்கும் போது பச்சை மிளகா வந்து நல்லா இருக்கிற எண்ணெயில் லைட்டாக வதக்குங்க, அது ஒரு டேஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க, உடனே வெங்காயம் போட்டுறாதீங்க. வெங்காயம் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு கொத்தமல்லி, புதினா இருந்தாலும் புதினா போட்டுக்கோங்க. நான் வந்து நாட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன், செம வாடையாக இருக்குது. 4 அரைச்சிட்டு வந்து பேஸ்ட் ஊற்றிடலாம். இதில் குழந்தைங்க நம்ம கட் பண்ணி போட்டோம்னா சாப்பிட மாட்டாங்க, அதை எடுத்து வச்சிடுறாங்க. இதுனா அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் உள்ளே போயிடும் அவங்களுக்கு. 2 நிமிஷம் வதங்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி போட்டுடலாம். மிளகா பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வீட்டிலேயே அரைச்சது. 1/2 கிலோ வந்து நார்மல் மிளகா பொடியும் 1/2 கிலோ வந்து காஷ்மீர் சில்லியும் போடுவேன், நல்லா கலராக வரணுன்றதுக்காக. 1.5 கரண்டி மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேணாம். டபுள் பீன்ஸ் போட்டுடலாம். காளான் போட்டுடலாம். காளான் வந்து சிப்பி காளான், அதனால நீங்கள் ரொம்ப கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அப்படியே சுருங்கிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. 1.5 கிளாஸ்க்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே நான் 1 கிளாஸ் ஊற்றிட்டேன், இப்போ 1 கிளாஸ் ஊற்றுறேன். 2 கிளாஸ் ஊற்றினா கூட கொஞ்சம் கட்டியான மாதிரி ஆயிரும், ஏன்னா காளான் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் அந்த தண்ணியிலேயே பருப்பும் வெந்துடும், அதனால் கவலைப்பட வேணாம். கரெக்டாக 1.5 கிளாஸ் விடுங்க போதும். இப்போ இதில் அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா 2 கிண்டி விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. இது வந்து உடனே மூடி வைக்க வேணாம், இந்த தண்ணி லைட்டாக கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மூடி போடுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. லைட்டாக ஒரு கொதி வந்தனுமே மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு கிண்டு லைட்டாக கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுறேன். கரெக்டாக 2 விசில் தான். 2 விசில் அடித்ததுமே ஆஃப் பண்ணிடுங்க, சிம்மில் கூட வைக்க வேணாம், கரெக்டாக வெந்துடும். அந்த சைடு காளான் பிரியாணி ரெடி ஆகட்டும். இந்த சைடு வந்து நான் வந்து காலிஃப்ளவர் பொரியல் தான் பண்ண போகிறேன். காலிஃப்ளவரை வந்து கொதிக்கிற வெந்நி தண்ணியில் போட்டு மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டு அப்படியே வெந்நி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். 2 விசில் அடிச்சிருச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இந்த பக்கம் வடச்சட்டியில் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றுறேன். கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து வெறும் மிளகாப்பொடி போடுறேன். 1/2 டீஸ்பூன் வந்து வீட்டு மிளகாப்பொடி போடுறேன். இப்போ நம்ம இதில் காலிஃப்ளவர் போட்டுடலாம். போட்டு ஒரு பரட்டுங்க. இது ஏற்கனவே வெந்நி தண்ணியில் முக்கி எடுத்ததுனால ஒரு 1/2 வேக்காடு வெந்திருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து பண்ணுங்க, போதுமானது. நம்ம இறக்கிடலாம். இதில் வேணும்னா மேலே தேங்காய் திருவி போட்டுக்கலாம், அது மாதிரி வெங்காயம் வதக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி நித்திஷ்க்கு அப்படியே பொரிச்சு கொடுத்த மாதிரி இது வந்துடும். சாதாரணமாக எண்ணெயில் பொரிக்கிற மாதிரியே இது வந்துடும், கொஞ்சம் மொறுன்ட்டு. ஒரு வேளை எண்ணெய் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றலாம். அந்த 1/4 டீஸ்பூன் அப்படின்றது 10 கலோரி தான். எப்பயுமே எண்ணெயோட அளவு அப்படின்ற போது கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் வச்சுருக்க கரண்டி
சின்ன கரண்டியாக தான் வச்சுருக்கணும். நான் வச்சுருக்கிறது வந்து 1/4 டீஸ்பூன் தான். என்னோட எண்ணெய் கரண்டி அப்படின்னா இதுதான், ரொம்ப சின்ன கரண்டி. இது 1/4 டீஸ்பூன் தான் வரும். இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி ஊற்றினா 10 கலோரி வரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இது சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் நல்லா மொறுமொறுன்னு ட்ரையான மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பிரியாணியில் விசில் ஆறிடுச்சு, விசில் எடுத்துடலாம். வெயிட் லாஸ் காளான் டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் மேக்ஸிமம் டார்கெட் பண்ணுறது 3 ஐட்டம் எப்படியாவது டெய்லி மத்தியானம் சாப்பாட்டில் சேர்த்துடணும்னு நினைப்பேன். இன்றைக்கி வந்து காளான் டபுள் பீன்ஸ் காலிஃப்ளவர் இந்த 3 தான் எங்கள் வீட்டில். சூப்பரான காளான் டபுள் பீன்ஸ் பிரியாணியும் காலிஃப்ளவர் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸில் இருந்தாலும் நம்ம எப்படி வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி டிஷ்ஷு எடுத்துக்கலாம். ஆனால் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி எப்படி பொரிக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். குக்கிங் மெத்தடும் ரொம்ப முக்கியம், அளவு அதை விட ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸில். ஸோ இன்றைக்கி மத்தியானமாக நான் எடுக்க போகிற சாப்பாடு இதுதான் எடுக்கிறேன். சூப்பராக அப்படியே கமகமன் பயங்கரமாக இருக்குது. நான் போய் சாப்பிட போகிறேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.